Hello friends, welcome back to Aruvi Tech News. இப்போ நம்ம சேனல்ல Zoho Recruitment பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போற வீடியோல உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. ரீசன்ட் டேஸ்ல ரொம்ப நாளாவே Zohoட ரெக்யர்மெண்ட் எதுவுமே போடல. போட்டிருந்த ரெக்யர்மெண்ட் லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1 or 2 டேஸ்ல என்னன்னா அந்த லிங்க் வந்து டீஆக்டிவேட் ஆயிருச்சு. ஸோ அதனால இந்த இன்ஃபர்மேஷனை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்க. ரீசன்ட் டேஸ்ல ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ்லயுமே வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. கொஸ்டின் பேட்டர்ன்லாம் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. முன்னாடி வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், இப்போ ஈஸியாக எடுத்திருக்காங்க. இந்த பேட்டர்ன் வந்து நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோவில் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது டவுட்ஸு இல்லை இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜோஹோ ஆஃப் கேம்பஸ் டிரைவு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கான ரெக்யர்மெண்ட்டு இதுவும் இப்போ வந்து விர்ச்சுவலாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ரவுண்டு விர்ச்சுவல்னு சில நேரம் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டு மட்டும் ஆன்லைனில் வச்சுட்டு செகண்ட் ரவுண்டு வந்து தென்காசி லொக்கேஷனில் போய் எழுதியிருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை லொக்கேஷனில் போய் எழுதிருப்பீங்க. ஆனால் அங்கே போய் எழுதும்போது ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ் தான் வந்து செகண்ட் ரவுண்டில் கேட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பாலிண்ட்ரோம் ஆஃப் நம்பரு, அனகிராம் கண்டுபிடிக்க சொல்லி இந்த மாதிரி கொஷின்ஸ், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இந்த மாதிரி தான் வந்து இருந்திருக்கு. மேபி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு வந்து வேற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு இல்லை எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம் கமெண்ட் பாக்ஸில். ஓகே, இப்போ ரீசெண்ட் டேஸில் நீங்கள் எல்லாருமே வந்து 2019-20 பேட்ச்லாம் வேலைக்கு போயிருப்பீங்க. அப்படி போகலை, நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, எப்படி வந்து போகிறது சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு அப்படின்னு ஐடியா இல்லை அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட் பார்த்தீங்க அப்படின்னா அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங். இது தென்காசியில் லொக்கேட்டடாக இருக்குது. இது கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்டிடியூஷன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சி, ஜாவா, பைத்தான். ஏன்னா பைத்தான் இப்போ ட்ரெமாண்டஸாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் டெவலப்பர் ரோலுக்கு கேட்டுட்டு இருக்காங்க. இது போக ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பருக்கான ரோலுக்கு வந்து நிறைய ரெக்யர்மெண்ட் வந்துட்டே இருக்குது. நானுமே வீடியோஸ் நிறைய போட்டிருப்பேன். ஸோ டேட்டா சயின்ஸ் வித் பைத்தான், மிஷின் லேர்னிங் வித் பைத்தான் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா என்னோட நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் இதுக்கு கால் பண்ணலாம். இந்த வாட்ஸ்அப் நம்பர் தான். உங்களோட நேம் வித் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்றதையும் சொல்லலாம். நீங்கள் தென்காசி, திருநெல்வேலி நியர் டு பிளேஸாக இருக்கீங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் இதில் வந்து கற்றுக்கலாம். இது நீங்கள் ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ஜாப் ஓரியன்டட் ட்ரைனிங்காக இருக்கும். இன்னும் போக ரியல் டைம் ப்ராஜெக்ட்லாம் எடுத்து உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ ஜோஹோக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். அந்த லிங்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜுக்குள்ளே போகும். ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ் அ சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா ரைட் வெல் டிசைன் அண்ட் எஃபிஷியன்ட் கோடு வந்து எழுத தெரிஞ்சிருக்கணும். எப்போவுமே ஒரு கம்பெனியில் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் வச்சுருப்பாங்க. அது என்னன்னா ஒன்று சாஃப்ட்வேர் கம்பெனி அவங்களோட ப்ராசஸ் வச்சுருப்பாங்க. என்னன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்றது. இவங்க வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி ஜோஹோ அப்படின்றதுனால ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளை பற்றி தெரிஞ்சிருக்கணும். நாலேஜ் இன் சி, C++, ஜாவா ஆர் எனி ஓப்ஸ் பேஸ்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா இப்போ அடுத்து ஜாவாக்கு அப்புறம் ஓப்ஸ் பேஸ்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா பைத்தான் தான். ஸோ நீங்கள் பைத்தான் தெரிஞ்சிருந்தாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆஸ் எ சாஃப்ட்வேர் குவாலிட்டி அனாலிஸ்ட் அண்ட் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ரோலுக்கும் இதுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கும் நீங்கள் சாஃப்ட்வேர் டெஸ்ட் டிசைன், டெஸ்டிங் மெத்தடாலஜி, QA மெத்தடாலஜிலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதுக்குமே வந்து ப்ரோக்ராமிங் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். குட் கம்யூனிகேஷன் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இன்னொன்று குட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களோட நேமை எழுதுங்க. நேமை கரெக்டாக ஃபில் பண்ணுங்க. இமெயில் ஐடி கொடுங்க, கான்டாக்ட் நம்பர் கொடுங்க, காலேஜ் எந்த காலேஜ் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க. டிபார்ட்மெண்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸா, ஐடியா, எலக்ட்ரிக் என்ன. அதே மாதிரி என்னன்னா ஜோஹோக்கு எல்லாரோட ட்ரீம் ஜாப் கம்பெனி. எனி டிகிரி முடிச்சவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? இயர் ஆஃப் பாசிங் எந்த பாஸ்டோ 2016 இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 16 பேட்ச்லேருந்து நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா ஃப்ரெஷர் கொடுங்க, இல்லைனா எக்ஸ்பீரியன்ஸை வந்து எந்த எக்ஸ்பீரியன்ஸோ அதை கொடுங்க. ப்ரிஃபரடு ஒர்க் லொக்கேஷனில் சென்னை, தென்காசி ஃபர்ஸ்ட் இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், ராணிப்பேட் இந்த மாதிரி லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ப்ரிஃபரட் ரோலில் எனின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேபி சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோல், QA டெஸ்டிங் அப்படின்ற மாதிரி எது வேணால் கொடுக்கலாம். ஸோ அதனால் டெஸ்ட் எப்படி இருக்கும், இன்டர்வியூ எப்படி இருக்கும்னு தெரியாது. டெவலப்பர் நல்லா ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் தெரியும் அப்படின்னா டெவலப்பர் ரோலை கிளிக் பண்ணுங்கள், இல்லைனா QA டெஸ்டிங் கொடுங்க. ஓகேவா? உங்களோட அட்ரஸ், பர்மனன்ட் அட்ரஸ் கொடுங்க. ஸ்டேட் வந்து எந்த ஸ்டேட்டு அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள்.
ரெஸ்யூமை வந்து ப்ரௌஸ் பண்ணிவிட்டு அதை அட்டாச் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா யுவர் அப்ளிகேஷன் வில் பி கெட் சப்மிட்டட். ஓகே, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதுக்கான அடுத்த ப்ரிப்பரேஷன் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக போடுறேன். ஏன்னா ரீசெண்ட் டேஸில் ரொம்ப முன்னாடிலாம் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டுருக்கோம். அது மாதிரி நிறைய பேருக்கு இன்குபேஷன் ட்ரைனிங் அந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட இன்ஸ்டியூஷன்லேயே நிறைய பேருக்கு இன்குபேஷன் ட்ரைனிங் வந்திருக்கு. அதனால நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. பாய், டேக் கேர். வில் see you on next video.